வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. ஜிம்ரானுடைய கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற பகுதியின் மூலமாக இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த வரிசையில் இது 10வது பகுதி. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நாம் பேச இருக்கிறோம். பர்சனல் ஃபிலாசபி. இந்த பர்சனல் ஃபிலாசபி அப்படின்னா இந்த ஏதோ ஒரு தத்துவம் சொல்கிறது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தத்துவம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பர்சனல் பிலீஃப் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஃபேக்டரில் இதுவும் ஒன்று. உங்களுடைய வாழ்க்கையை நிறைய ஆழமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டாபிக். இன்கேஸ் இந்த பர்சனல் பிலீஃப் அப்படிங்கிறதும் சரி, அல்லது உங்கள் பர்சனல் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கடந்த கால அனுபவத்தில் உங்களுடைய மனசில் ஆழமாக பதிவான பதிவுகள், எண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே உங்களுடைய லைஃப்பை மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க, எப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபடுறீங்க, இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உங்களுடைய லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம் இல்லைங்களா, இதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த பர்சனல் ஃபிலாசபி அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ மூலமாக பர்சனல் ஃபிலாசபி அப்படின்னா என்ன, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிற சில தலைப்புகளில் முக்கியமான சில கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, முதல்ல இந்த பர்சனல் ஃபிலாசபி அப்படின்னா என்ன அப்படின்னா கைடிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற நம்பிக்கைகள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற கொள்கைகள், நான் இப்படி தான் நடந்துக்குவேன், நான் இப்படி தான் நான் செயல்படுவேன், இப்படி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்கள், நம்பிக்கைகள், இது எல்லாமே உங்களுடைய பர்சனல் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லலாம். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடைக்கு அடிக்கடி எப்போவுமே போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அந்த கடையினுடைய ஒரு நீண்ட கால வாடிக்கையாளராக இருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடை ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. அது ஒரு துணி கடையோ, ஒரு மருந்து கடையோ, ஒரு மளிகை கடையோ, ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் அந்த கடைக்கு நீங்கள் அடிக்கடி போய்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு காரணம் சொல்வீங்க பார்த்தீங்களா, அந்த காரணம் உங்களுடைய சில கொள்கைகளோடு ஒத்து போகிறதுனால தான் நீங்கள் அந்த கடைக்கு போகிறீங்க இல்லையா. ஸோ இது பர்சனல் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய பர்சனல் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கடையோடு ஒத்து போகிறதுனால, அல்லது அந்த கடையோட ஓனரோடு ஒத்து போகிறதுனால நீங்கள் அந்த கடைக்கு அடிக்கடி போகிறீங்க. சில கடைகளுக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க. ஒரு தடவை போயிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த கடை பக்கம் நீங்கள் தலை காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா எகெயின் உங்களுடைய பர்சனல் ஃபிலாசபியோட அந்த விஷயம் ஒத்து போகலை. அங்கே நடந்த ஒரு சம்பவம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒத்து வரல. ஸோ அதனால் அந்த கடைக்கு நீங்கள் போகிறத நிப்பாட்டிட்டீங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு கடைக்கு நீங்கள் வாடிக்கையாளராக போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதுலேயே இந்த பர்சனல் ஃபிலாசபி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுடைய லைஃபோட ஒவ்வொரு பகுதியும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிஸ்னஸ் ஆகட்டும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை முறையாகட்டும், இது ஒவ்வொன்றோடும் இந்த பர்சனல் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு முக்கியத்துவம் வகிக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கருத்துக்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி. சரி, இந்த பர்சனல் ஃபிலாசபியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் ஒவ்வொன்றா பார்க்க இருக்கிறோம். இதில் 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. 4 தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் முக்கியமான ஒரு 4 விஷயத்தை மட்டும் இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பர்சனல் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே நமக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே இந்த பர்சனல் ஃபிலாசபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இல்லாமல்லாம் கிடையாது. ஸோ அந்த பர்சனல் ஃபிலாசபி அப்படிங்கிறது இயல்பாக உங்களுக்கு நடக்கிற சம்பவங்களோடு நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கற்றுக்குறீங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய பர்சனல் ஃபிலாசபி அப்படிங்கிறது உருவாகுது. இப்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த பர்சனல் ஃபிலாசபியை நாம் டிசைன் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு இந்த 4 இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 4 வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ முதலாவது என்ன அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, நீங்கள் என்னென்ன விஷயங்களை நிறைய கற்று வச்சுக்கிறீங்களோ, என்னென்ன விஷயங்கள் நிறைய நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ, அதிலிருந்து உங்களுடைய பர்சனல் ஃபிலாசபி அப்படிங்கிறது டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ உங்களுடைய லைஃப்பில் இருந்து நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பர்சனல் ஃபிலாசபியை நீங்கள் டெவலப் பண்ணலாம். சிம்பிளாக நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் மைண்டில் என்ன வரும், இனிமே இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். ஸோ ஒரு தப்பு பண்ணினதன் மூலமாக இந்த விஷயத்தை எப்படி தப்பாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பாடத்தை நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க. இது மறுக்கவே முடியாது இல்லைங்களா யாருனாலுமே. ஸோ அப்போது
ஒரு விஷயம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது அப்படின்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸை நாம் எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணுறோம், நாம் எப்படி அதை வியாக்கியானம் பண்ணுறோம், நாம் எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம், நாம் அதை பார்க்குறோம் அப்படிங்கிற இந்த பார்வை கோணம் இது எல்லாமே வந்து உங்களுடைய பர்சனல் ஃபிலாசபியை உருவாக்கும். இன்கேஸ் உங்களுடைய அந்த பார்வை கோணம், உங்களுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ், உங்களுடைய அந்த இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருந்தால் உங்களுடைய பர்சனல் ஃபிலாசபி அப்படிங்கிறது வந்து நெகட்டிவாக ஃபார்ம் ஆகும். இனிமே நான் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன், இனிமே இந்த ஒரு ப்ராஜெக்டை தொட மாட்டேன், இனிமே இந்த விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு முடிவு எடுப்போம். ஆனால் இதுவே உங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யும் போது, ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது, இதை வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இதை வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாடம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாடம் உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது இதை நாம் இனிமேல் வந்து தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். இந்த ரெண்டுமே வந்து உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்குது. இந்த மைண்ட் செட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த பர்சனல் ஃபிலாசபியை பாசிட்டிவாக நீங்கள் ரைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய மென்டல் ஆட்டிடியூட் பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த தவறுகளில் இருந்து நீங்கள் என்னென்ன பாடங்களை கற்றுக்கிட்டீங்க, இதை வந்து இனிமேல் பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கிறீங்களா, அல்லது இதை வந்து சரியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களா, அல்லது தவறாக பண்ணக்கூடாது, நம்ம என்ன தவறாக பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? நீங்கள் பாசிட்டிவான ஒரு விஷயத்தை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஃபிலாசபி பாசிட்டிவாக டியூன் ஆகும், பாசிட்டிவாக நீங்கள் எழுத முடியும். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷனை ஷார்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு வயசாகிறத எப்படி தடுக்கலாம், எப்படி அதை குறைக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை கற்றுக்கொள்ள ஏஜிங் பேக்வேர்ட்ஸ் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப், 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போது ரெண்டாவது விஷயம், லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மற்றவங்களுடைய அனுபவத்திலிருந்து, மற்றவங்க படுற அந்த விஷயத்திலிருந்து நம்ம அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம அதை பார்த்து வந்து கற்றுக்கிறது. இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்தவங்களை வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி வந்து அடுத்தவங்களை நம்மளால் பார்க்காம இருக்க முடியாது. அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தவங்களை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணணும்? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தங்க வந்து நல்லா இருந்தாலும் சரி அல்லது தப்பாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தங்க பொதுவான இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பர்சனல் ஃபிலாசபி இல்லாத ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி தப்பாக பேசுவாங்க. ஒருத்தங்க வந்து மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி தப்பாக பேசுவாங்க. ஒரு பாட்டு கூட இருக்குது இல்லைங்களா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே விஷயந்தான். ஆனால் உங்களுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏன் நல்லா இருக்கிறாங்க, அவங்க என்ன விஷயத்த சரியாக பண்ணுறாங்க, அவங்க வந்து ஃபிட்டாக இருக்கிறாங்களா, அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா, அவங்க எப்படி வந்து எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க, எப்படி அவங்களால அது முடியுது, எப்படி வந்து அவங்க வந்து ஒரு ஃபேமிலியோட நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டோட எப்படி இருக்க முடியுது, எப்படி இவங்களால வந்து அவங்க பணத்தை வந்து சரியாக மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்குள்ளே நீங்கள் போகணும். மற்றவங்களுடைய அனுபவத்திலேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கணும். உங்களுடைய பர்சனல் ஃபிலாசபியை பாசிட்டிவாக எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான். பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறாமையோ அல்லது ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணமோ அல்லது அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதோ, மற்றவங்க பற்றி அவங்களுடைய நெகட்டிவான விஷயங்களை மென்ஷன் பண்ணி காமிக்கிறதோ, இந்த மாதிரியான சில விஷயங்கள் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் அதை தவிர்த்துடுவோம். நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, அடுத்தவங்களை பார்க்கும்போது அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணாலும் சரி, ஒரு விஷயத்தை அவங்க சரியாக பண்ணாலும் சரி, தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன விஷயம் அவங்க தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும். இந்த விஷயத்தை நாம் பண்ணக்கூடாது. ஒருத்தங்க ஒரு விஷயத்தை சரியாக பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க என்ன சரியாக பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு
தேவைப்பட்டால், நமக்கு அந்த விஷயம் தேவைப்பட்டால் நாம் அதை பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். 3வது பாயிண்ட், ரீட் புக்ஸ். நிறைய தடவை சொல்லியாச்சு, இது வந்து ஒரு பழைய கதை, இது வந்து அரைச்ச மாவு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த ரீட் புக்ஸ், புத்தகங்களை படியுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். ஏதோ ஒரு வீடியோவில் யாரோ ஒரு மனிதர் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணியிருக்கலாம், அல்லது ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்துருக்கலாம். நீங்கள் அல்லது பரவாயில்லையே, இந்த வீடியோவில் இந்த புக்கு பற்றி சொல்லிட்டாங்களே, இந்த நபர் வந்து இந்த புக்கை மென்ஷன் பண்ணிக்கிறாங்களே, நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு புத்தகத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுருக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அதை படித்து முடிக்காமல் இருக்கலாம். அந்த புத்தகத்தை முதல்ல எடுத்து படித்து முடிங்க. ஸோ நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அந்த புத்தகத்தை வாங்கினீங்க, யாராவது ஒரு நபர் அதை பற்றி சொல்லியிருப்பார், ஏதாவது ஒரு வீடியோவில் அதை பற்றி யாராவது ஒருத்தங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவை திரும்ப போய் பாருங்கள். அந்த நபர்கிட்ட அந்த புக்கை பற்றி ஏற்கனவே திரும்ப ஒரு தடவை பேச ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு அந்த புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிய வரும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த ஒரு சூட்டோட அந்த புத்தகத்தை படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி புக்கை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க. ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்க. 4வது விஷயம், இம்ப்ரூவ் யுவர் மென்டல் மாடல். ஸோ மென்டல் மாடல் அப்படின்னா என்ன? ஒன்றாக இணைந்து செயல்படும் அறிவு அல்லது நம்பிக்கைகள், இதுதான் வந்து மென்டல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மென்டல் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே வேலை செய்யுது. இது வேலை செஞ்சு தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறீங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு மென்டல் மாடல் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல் காலேஜில் நம்ம படிக்கும்போது நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும், தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸ் இருக்கும், பயாலஜி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பலதரப்பட்ட பாடங்கள் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றின பொதுவான ஒரு அறிவை நாம் ஏற்படுத்திக்கிறது அவசியம். எதற்காக? நம்ம சரியான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், சரியான ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அடிப்படை அறிவு அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்து மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. இந்த அறிவு எல்லாம் வந்து ஒன்றா நமக்குள்ளே வேலை செய்யணும். ஸோ நிறைய சப்ஜெக்ட் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சு நம்ம வந்து ஒரு முடிவை எடுக்க வச்சுது அப்படின்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க வைக்க முயற்சி பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணாத அப்படின்னு டெசிஷன் மேக்கிங்கில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து மென்டல் மாடல் அப்படிங்கிறது. நீங்கள் சரியான முடிவை எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்தில் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் சரி, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா மென்டல் மாடல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, இந்த யூடியூப் சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ரன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு சில மென்டல் மாடல்ஸ் தேவைப்படுது. இது வந்து உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இதில் என்னென்ன விதமான மென்டல் மாடல்ஸ் இருக்குது அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும், என்னென்ன விதமான சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்ட், அதாவது இப்போ என்ன டாபிக் போய்கிட்டு இருக்குது, இப்போ என்ன விஷயம் வந்து இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், எபிக் லைஃப் சேனல் ஆரம்பிக்கும் போது நம்ம பேசின முதல் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த டைமில் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து மிக தீவிரமாக போய்கிட்டு இருந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வேறு சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து நம்ம எபிக் லைஃப் சேனலில் வந்து ஆரம்பித்தோம். ஸோ அப்போ என்ன ரீசன் அப்படின்னா, அப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன். அடுத்தது டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில். இந்த டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னா ஒரு வீடியோவை எப்படி எடுக்கிறது, எப்படி வந்து ஆடியோவை வந்து குவாலிட்டியாக ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படி வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது. டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை உங்களால் எந்த அளவுக்கு திறம்பட உங்களால் செய்ய முடியுதோ அதுதான் வந்து டெக்னிக்கல் ஸ்கில். ஜஸ்ட் நீங்கள் எபிக் லைஃபோட நம்ம சேனலோட பழைய வீடியோ எடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து பாருங்கள். ஆடியோ ரொம்ப மோசமாக இருக்கும், வீடியோ வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இருக்காது, ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கும். பட் இப்போது நம்ம வந்து ஒரு கேமராவில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒரு மைக் வச்சுருக்கிறோம், ஸோ நம்ம ஒரு லைட்டிங் செட்டப் வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது. ஸோ முதல் விஷயம், இதை பற்றின பேசிக்கான நாலேஜ் அப்படிங்க எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது அப்போ இல்லை, இப்போ ஓரளவுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனுடைய விளைவு தான், அதனுடைய ரிசல்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்தது பிராண்டிங், அசோசியேஷன். இப்போ சில சேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பிராண்டாக வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. பிராண்டிங் அப்படின்னா, இப்போ இந்த சேனல் ஒரு வியூவருடைய, ஒரு சப்ஸ்கிரைபருடைய மனசில் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு பிராண்டிங் பண்ணுவாங்க. அசோசியேஷன் அப்படின்னா
அப்படின்னா சில பேரோட வந்து டீம் அப் பண்ணுவாங்க. சில யூடியூபர்ஸோ எனி பிஸ்னஸ் ஆர் வாட் எவர் எதாக இருந்தாலும் சரி, ஒரு அசோசியேஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுவாங்க. யாரோட பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், யாருடைய உதவி, யாருடைய ஒர்க்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கூட்டு முயற்சி, கூட்டு கட்டமைப்பு அங்கே தேவைப்படுது. அடுத்தது விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. விஷன் அப்படின்னா சரி நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், இந்த சேனல் நம்ம ஆரம்பிக்கிறோம், இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இதை நம்ம வந்து எங்கே கொண்டுட்டு போகிறோம், எதை நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. விஷனை மட்டும் வச்சுக்கிட்டு, ட்ரீமை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது, பிளான் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது, நமக்கு வந்து கோல்ஸ், ஆக்ஷன் பிளான்ஸ் அப்படின்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா அந்த விஷனை நோக்கி நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அந்த படி கற்கள் தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ சிம்பிளாக ஒரு யூடியூப் சேனலுக்கு இவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து தேவைப்படுது. ஒரு டெக்னிக்கல் ஸ்கில், டெக்னிக்கல் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, இந்த பிளானிங், இந்த கோல்ஸ், இந்த விஷன்ஸ், இது நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. நம்ம ஈடுபடுற ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமே, நம்ம ஆரம்பிக்கிற ஒவ்வொரு செயலுக்குமே, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்குமே, அது யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, வாட் எவர், ஒரு ஜாப், ஒரு ஃப்ரீலான்சிங் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு மென்டல் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதாவது ஒரு விஷயத்தை சரியாக பண்ணுறதுக்கு, கொண்டுட்டு போகிறதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நமக்கு தேவைப்படுதோ, அந்த சப்ஜெக்ட்ஸை பற்றின நாலேஜ் தேவைப்படுதோ, அந்த விஷயம் நமக்கு சரியாக தெரிஞ்சிருந்தால் நம்மளால் சரியாக முடிவெடுக்க முடியும், சரியான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும், சரியான ஒரு யூடியூப் சேனல், ஃப்ரீலான்சிங் ஜாப், எதை வேணாலும் நம்ம வந்து கொண்டுட்டு போக முடியும். இப்போ உங்களுடைய துறைக்கு தேவைப்படுற சப்ஜெக்ட் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், பீப்புள் ஸ்கில்ஸாக இருக்கலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் தேவைப்படுது, எந்தெந்த சப்ஜெக்ட் இருந்தால், இந்தந்த சப்ஜெக்டை பற்றி நான் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா, இந்தந்த விஷயங்களை பற்றின அறிவு எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, என்னால் என்னுடைய துறையில் நான் வந்து ஷைன் ஆக முடியும், நான் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வருதோ, அது வந்து டெக்னிக்கலாக இருக்கலாம், ஸ்கில் பேஸ்டாக இருக்கலாம், நாலேஜ் பேஸ்டாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியாது. இந்த சப்ஜெக்ட் இருக்குன்னு அதோட பேர் மட்டும் தெரியும், ஆனால் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது உங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து உங்களுடைய கண் கூட நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த 4 பாயிண்டில் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மென்டல் மாடல் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட். ஸோ நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸை திரும்ப ஒரு தடவை கேட்டு பாருங்கள், அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.